வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைக்கும்? தொடர்ந்து பல கருத்து கணிப்புகள் 15 20 அப்படின்னு சொன்னாங்க. புதுசா CNN நியூஸ் கொடுத்த கருத்து கணிப்பில் கூட அதே தான் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அதுதான் இருக்குமா? உங்களுக்கு தெரியும், அவரு வரி ஏய்ப்பு செய்ததாக அவருக்கு அபராதம் விதித்து அது உயர்நீதிமன்றம் விஜயோடைய மேல்முறை ரத்து செய்தது. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்துடும் நினைக்கும் போது அதை பத்தில யாருமே கண்டுகொள்ளவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அது விருப்ப மனு கொடுத்தாங்க. விருப்ப மனு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு யார் யார் விருப்ப மனு அப்படின்னு. ஏதோ அது டிக்கெட்டு கொடுத்த மாதிரி படத்துக்கு அப்படி ஒரு கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்ப ஐயா வராதீங்க, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க சொன்னாலும் நேரில் தான் வர்றாங்க. இவங்கெல்லாம் விருப்ப மனு கொடுத்து வேட்பாளராக வர போறாங்களா இல்ல வந்து தேர்தல் நிக்க போறாங்க அதான் தெரியல. அந்த ஒரு கிரேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மறுக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஹை லெவல் இருக்கு. ஆனா எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குங்க அவருக்கு? அது எந்த அளவுக்கு ஆகும்? உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு சட்டப்பேரவை தொகுதியில ஜெயிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 35% ஓட்டு வாங்கணும். ஆனா விஜய்க்கு ஒட்டு மொத்தமா 19% அப்படின்னு கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லுது. யார் கருத்து கணிப்பு நடத்தினாலும், தேசிய அளவில் நடத்தினாலும் சரி, நம்ம லோக்கல் பத்திரிகைகள் தளங்கள் நடத்துகிற கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கிட்டத்தட்ட 18 19 15 16 இப்படிதான் கொடுக்குறாங்க. ஆனா அவ்வளவுதான் இருக்குமா? கூட்டம் பயங்கரமா சேருதுங்க. அவர் எங்கே போனாலும் கேட்கவே வேண்டாம். ஆனா இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் குறைவா காமிக்கிறீங்களா? ஒரு முதல் தேர்தலை சந்திக்கின்ற கட்சிக்கு 15க்கு மேல் வாக்கு சதவீதம் வருவது என்பதே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி தான். ஆனால் அது எந்த அளவுக்கு சீட்டாக மாறும்? மொத்தமாக 17 அப்படின்னா சில தொகுதிகளில் அது 35 40 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. நம்ம பல பதிவுகள்ல சொன்ன மாதிரி அது கிட்டத்தட்ட 6 7 சீட்டுகளாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பல மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு ஒருவேளை 20% வந்தது, அதிமுக அணிக்கும் 23 24 வந்தது, அப்படி வந்தாலும் திமுக அமோக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க கணிப்பு என்ன அப்படின்னா, விஜய்க்கு 20% ஓட்டு வந்தது, அவரு 6 7 சீட்டு தான் ஜெயிச்சாரு. அப்படி இருந்தால் எந்த ஒரு கட்சியும் திமுகவோ அதிமுகவோ தனிப்பட்ட முறையில பெரும்பான்மை அடைய முடியாது அப்படின்னு நாங்க கணிக்கிறோம். தேர்தல் முடிவு இதை காட்டும். ஏனென்றால் ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய கட்சி 5 இடத்திற்கு மேல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இல்லைங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் முதல்ல சந்திக்கும் போது 4 சீட் அளவுக்கு ஜெயிச்சாங்க. ஆனா அதுவே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சாதனை தான். இருந்தாலும் அவர்களுடைய அடர்த்தி வட மாவட்டங்களில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கிறாரு. சமீபத்துல தமிழகத்துல நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்புல, ஒரு தனியார் நிறுவனம் நடத்தின கருத்து கணிப்புல கன்னியாகுமரி மாவட்டத்துல இடங்களும், சென்னை மண்டலத்துல, ஏன் சென்னையிலே ஓரிரு இடங்களும் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு முன்னால் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு சொல்லுது. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, விஜய் இன்னுமே வெளியே வரல. வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. விஜய் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்கு ஒரு விஜய் வருவார் அப்படின்னு விஜய் சொன்னது ரொம்ப பெரிய வைரல் ஆச்சு. எதிர்மறையா வைரல் ஆயிடுச்சு. அந்த விஜய் தான் வருவாங்க, அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் வருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனா இந்த விஜயும் வர்றாங்களே, அவங்களே தாத்தா பாட்டி அம்மா அப்பா வந்து நேரா விசில ஓட்டு போடுங்க, விசில் ஊதுங்கன்னு சொன்னாலும் சரி பேரப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அவங்க காலங்காலமா குத்துவாங்களே அங்கே குத்திடுவாங்கங்கிற மாதிரியே தோணுது. ஏன்னா அவங்களுக்கு பழக்கப்பட்டது. ஆனால் விஜயுடைய மயக்கம் அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்கும் நூக்கன் காணர், ஒவ்வொரு கிராமத்திற்கும் எல்லோரு வீட்டுக்கும் சென்று சேர்ந்து விட்டார் விஜய் என்ற நடிகர். அவர் அரசியலுக்கு வந்துட்டாரா அப்படின்னு நிறைய பெருசுங்களா கேக்குது. ஆமாங்க பெருசு, ஆமான்னு சொன்ன பிறகு அவர் என்ன செய்ய போறாரோ அப்படின்னு ஆர்வம் வர சமயத்திலேயே என்ன செஞ்சிருவாரு அப்படியும் கேட்கறாங்களாம். ஆனா அந்த மயக்கம் சாதாரண மயக்கம் இல்ல. விஜய் ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாருங்க. முக்கியமாக தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு ஒரு 10 ஊர்ல பிரச்சாரம் பண்ணாருன்னா அந்த ஏரியால எல்லாம் நிறைய அளவுக்கான ஒரு பெரிய அளவுக்கான தாக்கத்தை கொடுத்து இந்த 19 இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. ஆகிய 25 ஆகிவிட்டது என்றால், அவர் கிட்டத்தட்ட 15 சீட்டுகள் ஜெயிச்சு விட்டார் என்றால் அது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும். ஒருவேளை எல்லாரும் சொன்ன மாதிரி டிடிவி இருந்திருந்தார் என்றால், ஓபிஎஸ் வந்து விட்டார் என்றால், சசிகலா சேர்ந்து விட்டார் என்றால், இந்த என்றால் மீறி காங்கிரஸ் வந்து விட்டது என்றால், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இன்னும் கூட ஸ்டிஃபா தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் காங்கிரஸ் எப்படியாவது 41 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. 28 சீட்டு தாங்க அப்படின்னு திமுக சொல்றாங்க. ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு திமுக சொல்றாங்க. தேர்தல் நெருங்கின சமயத்திலே அதுல கூட்டணி உறுதியாகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். நாடாளுமன்றத்துல நடத்தப்படுகின்ற எதிர்குரல்கள்ல
காங்கிரஸோடு திமுகவும் சேருது. இருந்தாலும் காங்கிரஸ் கொஞ்சம் அப்படியே விலகலா ஃபீல் பண்றதை கவனிச்சீங்களா? காங்கிரஸ்காரங்க மேல தனி விதமான விமர்சனங்கள்லாம் வருது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். திமுக அப்படியே ஒரே அளவுக்கு ட்ராக்ல ஓடுதா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. ஏன்னா காங்கிரஸோட நிர்பந்தம் பார்த்தா அது ராகுல் காந்தி கிட்டேயே இருந்து வருகின்ற சிக்னல் மாதிரி ஸ்டாலினுக்கு தெரியுது. சகோதரா அப்படின்னு கூப்பிட்டு கூட ஒண்ணு வேலைக்காகலையே. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் முன்னால இந்தியாவின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி வரணும் முதல்ல ஸ்டாலின் சொல்லி கூட எதுவுமே வரலையே. அரசியல் சாதாரணமாப்பா அப்படி நீங்க சொல்றது கேக்குது. அது ராகுலுக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். இல்ல காங்கிரஸ் அனுப்பி விட்டுறலாம், அந்த வருகிற 25 சீட்ல எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிற சமயத்துல தான் மூத்தவர் ராமதாஸுக்கு கதவு திறக்கலான்னு ஸ்டாலின் நினைக்கும் போது பாஜக பாமக இருக்கும் இடத்தில் விசிக இருக்காத ஒரே போடு போட்டுட்டாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். இதெல்லாம் மிகப்பெரிய நெருடலா இருக்கு இந்த கட்சிகளுக்கு. இதுதான் விஜய்க்கு சாதகமா இருக்கும்னு விஜய் நினைக்கிறாரு. என்னதான் இவர்கள் கூட்டணி அமைத்து ஒன்றாக போட்டியிட்டாலும் தேர்தல் என்று வரும் பொழுது விஜய் பக்கம் போனால் என்ன என்று பல்வேறு சமூகத்தினரும் நினைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு விஜய் சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. அவருடைய அரசியல் ஆலோசகர்கள், மற்ற கட்சிகள் தான் இருந்து சென்ற மூத்த அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாம் அவருக்கு என்னதான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். ஆக ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆகல வருகின்ற கூட்டணி கட்சிகளாக ஆசைப்படுகிறவர்களை எல்லாம் கதவை பூட்டி வைத்து அனுப்பிவிட்டார். அவர் நினைக்கிறாரு ஒரு 2 மாசம் பிரச்சாரம் பண்ணாவே போதும், தேர்தலுக்கு ஒரு 3 வாரம் பிரச்சாரம் பண்ணாவே போதும், 4 ஊரு போனாலே இப்படி போலாமா அப்படி போலாமா இருக்கிறவங்க எல்லாம் இப்படி வந்துருவாங்க அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அப்படி இப்படி வரவே கூடாது நினைக்கிறவங்க கூட ஓட்டு போட வர்ற சமயத்துல போட்டு பார்த்தா என்ன அப்படின்னு தன் பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு விஜய் நினைக்கிறாருங்க. அவருடைய கணக்கு ரொம்ப சரியா தான் போயிட்டு இருக்கு. கிங் மேக்கர் ஆக முடியுமா, கிங் ஆக முடியுமா? கிங் ஆகத்தானே வந்திருக்கிறாரு விஜய். இந்த தேர்தலில் தோற்று விட்டால் அவ்வளவுதாங்க, கதையே மாறிடும். அவருக்கு ஓட்டு போட நினைச்சவங்க, ஓட்டு போட்டவங்க, பின்னால் வந்தவங்க இவங்கெல்லாம் மனசு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது இல்லைங்க. ஏனென்றால் அந்த காத்திருக்கும் திறன் விஜயோட தொண்டர்களுக்கு இருக்கிறது என்று விஜய் கணிக்கிறார். ஒருவேளை வென்றால் ஆட்சி, வெல்லாவிட்டால் என்ன, இருக்கவே இருக்கிறது திரை, மறுபடியும் ஒரு பல படங்களை நடித்து விடலாம், அதன் மூலம் செல்வாக்கை அள்ளிவிடலாங்கிற கணக்கு இருங்க. அதுதாங்க அவருடைய பிளான் பி. பிளான் ஏ ஆட்சிக்கு வர வேண்டும், பிளான் பி பெரும்பான்மை வரவில்லை, அதிக இடங்கள் வரவில்லை என்றால் மறுபடியும் திரைக்கு போக வேண்டும். தெரிந்த வேலை நன்றாக செய்து விடலாம். அது இன்னும் கூட சிறந்த தேர்தல் பிரச்சாரமாக இருக்கும் அடுத்த தேர்தலுக்கு. இதெல்லாம் கணக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த கருத்து கணிப்புகள் சொல்கின்ற 19 மீறி விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது 20, 25 என்று கூட போகலாம். அப்படி இருக்கிற சமயத்துல மற்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பார். மிகப்பெரிய அளவுக்கான வாக்கு சதவீதத்தை அடைந்து விட்டார் என்றால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக வருவார். இதெல்லாம் திமுக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். திமுக அந்த அளவுக்கு ஏமாந்த ஒரு கட்சியா? எத்தனை ஆண்டுகள் அரசியல் செய்த கட்சி, ஆட்சியில் இருக்கின்ற கட்சி, எல்லா கணக்குகளையும் சரியாக போட்டுவிட்டு எதிர்கட்சி வாக்கெல்லாம் பிரிய வைத்து, திமுக ஓட்டுகளை பிரிய வைத்து, திமுகவால் பலனடைந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து எப்படியாவது ஓட்டரசை கொண்டு வந்து ஓட்டிங் பூத்ல கொண்டு விடணும், வாக்கு சதவீத வாக்குச்சாவடியில கொண்டு வந்து விடணும். இதெல்லாம் திமுக நிறைய கணக்கு போட்டிருக்கு. 150க்கு குறையாதுங்க அப்படி திமுக காரங்க சொல்றாங்க. தேர்தல் முடிவு எப்படி இருக்கலாம்ல. நன்றி, வணக்கம்.